எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ராஜகோபால் சார் அவர் படம் பண்ணேன்னு சொன்னார். படம் பண்ணேன்னு சொல்லும்போது அரசியல் பெருசாக கேரக்டர் இல்லை அப்படின்னாரு பிகினிங்கில். இல்லை சார், நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீன் நான் கூட பண்ணுறேன், கவுண்டமணி என்ன படத்தில் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆசை இருக்கும், இவங்க கூட பண்ணணும், இந்த டைரக்டர்கிட்ட பண்ணணும். அது மாதிரி நான் சொன்னேன்னா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தோல் மேலாம் கை போட்டு அப்படிலாம் யாரும் ஒரு சீக்கிரம் பண்ண மாட்டார். தோல் மேலாம் கை போட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கூப்பிட்டு அப்பா பற்றிலாம் பேசினேன். அப்பா காலத்தில் அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த அந்த இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ண வர்றா, இதெல்லாம் செய்ய அப்படின்னு எனக்கு சின்ன காமெடியெலாம் இருந்தது. அவங்களுடைய பேசிட்டு போது அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காரா. அவருடைய காமெடி எந்த பக்கம் பார்த்தாலும் கவுண்டமணி கவுண்டமணி செந்திலன் காமெடி தான் நம்மளுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டமணி சார் வந்து கருத்து சொல்லணுமேன்னு சொல்ல மாட்டார். கருத்து அவருடைய டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கருத்துன்ற மாதிரிலாம் இருக்காது. அது நம்மளா போய் உள்ளே போய் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தான் அது கருத்தாக தெரியும். நிறைய விஷயங்கள் போகிற போக்கில் அப்படியே போட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே 2K கிட்ஸ் வந்து மதகஜராஜா வந்து இன்னைக்கு ஹிட் ஆனது எப்படி ஆச்சு? காமெடி தான். அதாவது நீங்கள் அழ வைக்கிற ஒருத்தர் ஈஸியாக அழ வச்சிடலாம். ஒருத்தனை கோப்பட வைக்கும் போது ஈஸியாக கோப்பட வச்சிடலாம். ஒருத்தனை சிரிக்க ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் பண்ணுறது எங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ். வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜே கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் ஆக்டர் திரு ஆதேஷ் பாலா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக இன்டர்வியூக்குள்ளே போயிடுவோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி போய் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். சரி, உங்களோட ஃபேவரட் ஜானர், காமெடி ஜானர், அதில் வந்து ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார், காமெடி ஜாம்பவான் இப்படி வேணால் சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டமணி சார் ஒரு கூட ஒத்த ஓட்டு முத்தையா படம் நடித்த அந்த ஃபீல் எப்படின்னா இருக்குது? உண்மையாக சொல்லிட்டீங்க. அவர் காமெடி லெஜண்ட் கவுண்டமணி அண்ணன். அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கொரோனா டைமில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்தவர் அந்த கவுண்டமணி அண்ணன். அந்த அவர் கூட அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து கவுண்டமணி சார் கூட பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சின்ன தம்பி, நானே ராஜா நானே மந்திரி, இது மாதிரி அம்மன் கோயில் கிழக்கால், இது மாதிரி நிறைய படங்கள் கவுண்டமணி அண்ணனோட பண்ணியிருக்காரு. பகல் நிலவு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட கவுண்டமணி அண்ணன் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ராஜகோபால் சார் அவர் படம் பண்ணேன்னு சொன்னார். படம் பண்ணேன்னு சொல்லும்போது அரசியல் பெருசாக கேரக்டர் இல்லை அப்படின்னாரு பிகினிங்கில். இல்லை சார், நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீன் நான் கூட பண்ணுறேன், கவுண்டமணி அண்ணன் படத்தில் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆசை இருக்கும், இவங்க கூட பண்ணணும், இந்த டைரக்டர்கிட்ட பண்ணணும். அது மாதிரி நான் சொன்னேன்னா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் போய் பண்ணேன். அந்த ஒரு சீன் வந்து உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சீன் வந்து எனக்கு தனி சீனாக இருந்தது. இன்னொரு சீன் வந்து அண்ணன் கவுண்டமணி அண்ணனோட பண்ணும்போது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம், அந்த டைமில் ஷூட்டிங் டைமில் வந்து நான் இது மாதிரி அண்ணனை பார்க்கணுன்னு சொன்னேன். உடனே அவர் வந்து அண்ணன் வந்து என்னை கேரவனுக்கு வர சொன்னார். கேரவன் போய் பார்த்தேன். ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தோல் மேலாம் கை போட்டு அப்படிலாம் யாரும் ஒரு சீக்கிரம் பண்ண மாட்டார். தோல் மேலாம் கை போட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கூப்பிட்டு அப்பா பற்றிலாம் பேசினேன். அப்பா காலத்தில் அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த அந்த இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ண வர்றா, இதெல்லாம் செய்ய அப்படின்னு எனக்கு சின்ன காமெடியெலாம் இருந்தது. அவங்களுடைய பேசிட்டு போது அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காரா, இப்படிலாம் செஞ்சுருக்காரான்னு அப்படிங்கும்போது அதெல்லாம் இருந்தது. அப்பா கூட நடித்தேன். கவுண்டமணி அண்ணன் கூட நான் நடித்தது வந்து எனக்கு உண்மையாகவே பெரிய ஒரு பெருமையாக இருக்குது வச்சுக்கலாம். அந்த ஷூட்டிங் ஸ்பேஸ் பண்ணும்போதும் அவர் அண்ணனை பார்க்கும்போது இந்த வயசில் ஒரு எனர்ஜி, என்ன ஒரு எனர்ஜி. இப்போ தான் நான் படம் பார்த்துட்டு வரேன், ஒத்தோட்டு முத்தைய படம் பார்த்துட்டு வரேன். ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அகெயின் கவுண்டமணி சார் கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ அந்த 2.5 மணி நேரம் வந்து படம் வந்து உங்களை போர் அடிக்காமல் எங்கேஜாக வச்சுருக்கு இந்த படம். அந்த மாதிரி ஒரு அருமையான படம் ஒத்தோட்டு முத்தையா. அதில் அண்ணன் கூட பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அண்ணன் கூட சில சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னுடைய கேரக்டர் வந்து டைரக்டர் வேணாம் சொல்லாதீங்க, கேரக்டர் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா என்னுடைய கேரக்டர் வந்து இன்றைக்கி இருக்கிற பாலிடிக்ஸில் அரசியல் கட்சி தலைவரோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே போய் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த இப்போ தலைவர் கேட்டு பண்ணியிருக்கேன். அதனால் அண்ணன் கூட வந்து கூட நடந்து வருது, ஊர்வலம், அந்த மாதிரி விஷயங்கள், பாட்டு சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நான் இப்போது ஒரு காமெடி ஃபிலிம், அதுவும் ஜாதி இல்லாமல் வன்முறை இல்லாமல் ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம், அரசியல் முழுக்க பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம். அப்படி இருக்கும்போது கவுண்டமணி சாரோட பொலிட்டிக்கல் சட்டையர் அவரோட ஐடியாலஜிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாலே அந்த 3 டிராகன், அந்த
டெம்ப்ளேட் மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மாதிரி நக்கலாக போகிற போக்கில் ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் பேசுவார்ல, அந்த மாதிரி இருக்குமா, எதிர்பார்க்கலாமா இந்த படத்தை? அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே. முன்னாடி வந்து இது பொலிட்டிக்கல் ஃபில்மாக வந்து மொத்தமாக வந்துச்சு. முன்னாடியே அவர் நிறைய டைலாக்ஸ் வந்து நிறைய படங்களில் பேசுனது பொலிட்டிக்கல் நிறைய பேசியிருக்காரு. அங்கங்கே சின்னதாக அப்பப்போ பண்ணிட்டு போயிடுவார் அது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஒரு பேக்கடாக படம் ஃபுல்லாகவே பொலிட்டிக்கலாக வந்து எப்படி இருக்கும், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இவர் நம்ம மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், சிவன் சிங்லாம் சேர்ந்தாங்கன்னா அந்த பயங்கரமாக இருக்கும் அந்த பொலிட்டிக்கலை பற்றி பேசுகிறது. அந்த இதை வந்து அது வந்து நீங்கள் ஒரு 1/2 hour 10 நிமிஷமோ அந்த அந்த முன்னாடி இருக்க படங்களில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே அந்த பொலிட்டிக்கல் சட்டை ஏறும்போது அப்போ அவருடைய எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அவர் பூந்து விளையாடி இருக்காரு. அவ்வளோ இது எந்த ஒரு கட்சி மட்டுமே கிடையாது, டோட்டல் பாலிடிக்ஸ் அப்படியே டோட்டலாக பண்ணியிருக்காரு. இந்த கட்சி மட்டும் தான், அந்த கட்சி மட்டும் தான் அப்படி கிடையாது. எல்லாம் முடிவாயிருச்சு எல்லாரும். ஆமாம், களத்தில் இறங்க முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று தானே. அது பண்ணும்போது உண்மையாக அந்த கட்சிக்காரங்களே ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா அவர் அதை சொல்லுவாங்க, அவர் திட்டினா கூட, அவர் கலாச்சா கூட, அவரோட நம்ம இதை கிண்டல் பண்ணால் கூட அதை ரசிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் கவுண்டமணி சார் அந்த ஒரு திறமை வந்து அவர்கிட்ட மட்டும்தான். ஆமாம் ஆமாம். நீங்கள் மற்றவனா யாராவது பேசணும் டேய் அப்படின்னு நம்ம சீரியஸ் ஆகிடுவோம் நம்ம கிண்டல் பண்ணும்போது. ஆனால் அவர் கிண்டல் பண்ணும்போது ஆனால் விடுங்கண்ணா அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த இதில் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அவ்வளோ இருக்குதுல்ல. சரி, நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்க்கும்போது, இப்போது கவுண்டமணி சாரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்க நடந்த அந்த விஷயங்கள் கலாட்டா அதெல்லாம் சொல்லும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சத்யராஜ் சாரோ இல்லை மற்ற எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க, அட ஆஃப் செட்லேயும் ஒரு பாட்டில் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் பயங்கரமாக, ஸ்டேஜில் கொஞ்சம் உட்காந்தா கூட என்னமாவது போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏதாவது நடந்துச்சா, செட்லேயோ இல்லை ஸ்டேஜ்லேயோ அந்த மாதிரி? இல்லை, எனக்கு வந்து இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாம் 36 ஆர்டிஸ்ட் பார்த்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு சீன்ஸ் இப்போ இந்த படத்தில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 சீன் அவ்வளோதான், ஒரு 2 சீன் தான். நான் கவுண்டமணி சார் இருந்தது ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்தேன். அப்போ பண்ணும்போது அவர் வந்து யாரையுமே எந்த கேரக்டருமே அவர் ஜாலியாக கலாச்சின்னு பேசியிருந்தார் போகிறவர். அந்த ஒரு நாள் தான் நான் இருந்தேன். ஒரு நாள் இருக்கும்போது கூட அண்ணன் கூட உட்காந்துருக்கும் போது அவர் யாரையும் யாராவது பண்ணாங்கன்னா இப்படி பாஸ் பண்ணி போனால் இல்லை யாராவது கூட்டு நடிக்கலாம் கூட ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார். அந்த எனர்ஜி தாங்க, அந்த ஜாலியாக பேசுகிறல அந்த எனர்ஜி தான் அவர்கிட்ட பெரிய ப்ளஸ். அந்த மாதிரி தான் நான் அவரை பார்த்தேன். பெருசாக நான் ஷேர் பண்ண முடியல அவர்கிட்ட. நம்ம படத்தில் நம்ம அந்த ஒரு நாள் தான் இருந்தாலும் பெருசாக தெரியல. மற்றபடி அவர் நடக்கிறதும், அவர் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதும், அவருடைய டயலாக் டைமிங் சென்ஸு, ஒரு டயலாக் சொல்கிறாருன்னா அதுக்கு இமிடியட்டாக இன்னொரு கவுண்டர் அவரே அடிக்கிறார். நம்ம தான் கூட அடிக்கிறவங்க தான் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். ஏன்னா அவர் எந்த டயலாக்கு அப்புறம் அந்த கவுண்டர் அடிப்பார் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம டயலாக் அடுத்த டயலாக் நம்ம எடுக்கணும் இல்லை. அதனால் அந்த டயலாக் வந்து அவர் எப்போ கவுண்டர் முடிப்பான்னு தெரியாது. அவர் பேசிட்டு டப்புன்னு ஏதாவது மண்டியா கிண்டியான்ற இதை போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து அவரை பார்த்தேன். அவரோட டெடிக்கேஷன்ஸ் பார்த்தேன். இந்த வயசில் நம்மளுக்கு நம்மளும் ஒரு நடிகராக இருக்கோம். இப்போ நம்மளும் ஒரு நடிகராக இருக்கோம். இந்த வயசில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பிரமிப்பு தான் அண்ணன்கிட்ட பார்க்க முடியுது. இந்த வயசில் வந்து ஒரு டயலாக்கை பேசி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ எனர்ஜியோட பேசி, நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துட்டுனே தெரியல, பின்னாடி போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்துட்டு திரும்ப பாருங்கன்னு சொல்லிவிட்டு திரும்பிடுவார். திரும்பி அந்த போஸ்டர் பார்த்துட்டு சொல்கிறேன், ஒத்த விட்டு மோத்தியா திரும்ப பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த ஆன் டைமில் வந்து என்ன பண்ண முடியுன்றதை அவர் டப்புன்னு பண்ணிவிடுவார். வந்துக்கிட்டு இருக்காரு வரைக்கும் அந்த கேரக்டர் லிவிங் லெஜெண்ட் அவர். சரி, நான் அப்படி இருக்கும்போது இப்போது அப்பா அவர் கூட நிறைய படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் கூட இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தனியாகவும் பார்த்து பேசியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ சென்டிமெண்ட்டான ஒரு படம்னா உங்களுக்கு இந்த ஒத்த ஓட்டு முத்தையா? எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக படம் பண்ணணும். என்னன்னா எங்கள் அப்பா காலத்து கூட பண்ணியிருந்தாங்க. அவரும் வந்து நாடகத்திலேருந்து வந்தவர் தான் கவுண்டமணி சார். எங்கள் அப்பாவும் நாடகத்தில் வந்தார். அவங்களாம் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வளர்ந்தாங்க. அப்பாவும் கவுண்டமணி சார்லாம் வந்து கவுண்டமணி சார் ஒரு பீக்கு போயிட்டார். எங்கள் அப்பா முயற்சி பண்ணிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா வந்து 43 வயசில் அப்போ தான் டேக்அப் பண்ணுறாரு. டேக்அப் பண்ணி ஒரு லெவலில் வந்துடுவார்னும் போது அந்த டைமில் அவர் இறந்துட்டார். அந்த இணைந்தக்கைகள் டைமில் அப்பா இறந்துட்டார். ஸோ அப்பா காலத்து நடிகர், அப்பா காலத்தில் இருந்தவங்க, அப்பா காலத்து நண்பரோட பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அப்பாவே கூட இருந்து நம்மளை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ கேர் எடுத்து பேசுனது, அவர் கேர் ஒன்று கூப்பிட்டு பேசுனதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆதேஷ் பாலா வந்து அவர் கூப்பிட்டு பேசலை. சிவராமன் பையன் அப்படின்ற அந்த இதுதான் தன்னுடைய நண்பனுடைய பையன் அப்படின்றதில் கூப்பிட்டு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன சென்டிமெண்ட், சின்ன ஒரு ஃபீல். நான் அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப எனக்கு ஒரு பெரியப்பா இப்படி இருந்தால் இப்படி போய் பேசியிருப்பேன்,
இல்லை எனக்கு பெரியப்பா எங்கள் அப்பாவோட பெரியவராக தான் இருப்பார். என் பெரியப்பாட்ட எப்படி பேசுவேன் அந்த மாதிரி அவர்கிட்ட போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசினேன். பக்கத்தில் உட்காந்து பேசினேன். நம்ம நான் தோல்மலை கை போட்டு பேசினேன். அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல அப்பா காலத்தை. ஸோ நான் அப்படி இந்த சினிமா துறையில் இருக்கிறது எனக்கு உண்மையாகவே ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒன்று வந்து பேட்டையில் தலைவர் ரஜினி சாரோட சூப்பர் ஸ்டார் நினச்சிட்டேன். இன்னொன்று வந்து மணிரத்னம் சாரோட படத்தில் அது தளபதியாக பெரிய படம் தளபதியாக பண்ணேன். டைரக்டர் சூப்பர் ஸ்டார், காமெடி சூப்பர் ஸ்டார் அண்ணன் கவுண்டமணியோட பண்ணேன். ஸோ காட்ஸ் கிரேஸ். ஓகே, நான் அப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களே கேரவானில். அப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு சின்ன மெமரி உங்கள் அப்பாவை பற்றினது கவுண்டமணி சார் சொல்லும்போது இது எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேவாக வந்து மாறிச்சது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? அதான் சின்ன தம்பியில் வந்து எங்கள் அப்பாவும் பாண்டும் வந்து வேலைக்காரங்களாக இருப்பாங்க. ஓகே. சின்னது பிரபு சார் படத்தில், பிரபு குஷ்பு அவன் படத்தில் அப்போ சொன்னார் இது மாதிரி உங்கள் அப்பா துருதுருன்னு இருப்பான்டா, அது டைலாக் பேசும்போது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், எப்போயுமே ஒரு எனர்ஜியோடு தான் இருப்பான். நான் தான் பார்ப்பேன், அவனும் பயங்கர எனர்ஜியோடு இருப்பார் அவங்க அப்பா. அந்த 2 பேர் வீட்டு வேலைக்காரர் வரும்போதெல்லாம் அவன் பண்ணுறத பார்த்தா நான் கூட சிரிப்பேன். அவனை பார்த்துட்டு நானும் ஒரு காமெடிக்டர் தான். அவன் பார்க்கும்போது நம்மளுக்கு அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். அவனை வந்து நான் அப்படியே தவழ்ந்து வந்து எங்கள் அப்பா வந்து அந்த இவர் சைட் அடிக்க பண்ணோட இவங்கெல்லாம் போய் சைட் அடிப்பாங்க, இவங்க பாண்டு எங்கள் அப்பாவும் போய் சைட் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வர வேண்டிய நடிகர் அவங்க அப்பா. இது மாதிரி அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்பா நிறைய படம் பண்ணியிருக்காரு. தலைமகன் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்க்கும்போது நல்லா வர வேண்டிய நடிகர், நல்லா பண்ணுறது கடவுள் அப்படின்னாரு. அதுதான். மற்றபடி நம்ம ரொம்ப பேசுகிற அளவுக்கு இப்போ ஒரு கண்டினியூவாக ஒரு 4-5 நாள் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் கூட உட்காந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன், பேசியிருப்பேன். அந்த ஒரு நாளே வந்து எனக்கு வந்து பெருசாக இருந்தது. சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. போதும், இது போதுங்க, இது போதும் தலைவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு படம் நான் வந்து அண்ணன் கூட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக கடவுள் இப்போ நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவருடைய காமெடி எந்த பக்கம் பார்த்தாலும் கவுண்டமணி செந்திலன் காமெடி தான் நம்மளுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்கும். நம்ம டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அப்படிப்பட்டவங்க அவங்க கூட படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் போது முதல்ல போய் கடவுள்கிட்ட போய் எப்போ இருக்கிற ஆனந்த கண்ணீர்லாம் அங்கேயே வந்துடும் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்தாருன்னா நான் அப்படி ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட வாய்முகத்தை அப்படி நடந்துச்சுன்னா என்னை விட ஒரு சிறந்த பாக்கியவான் யாருமே இருக்க முடியாத மாதிரி. நான் கவுண்டமணி சார் எனக்கு எல்லா காமெடியும் பாருங்கள், ஒரு காமெடியும் அவருடைய கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் அத்தனை சின்ன அவர் பண்ண பிட்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் சின்ன பஞ்சு டைலாக் கொடுத்த அத்தனை பஞ்சு டைலாக் இதில் வந்து இருக்குது. அரசியல் சாதாரணப்பா அப்படின்னு வரல, அதில் வந்து இதில் ஒரு கேரக்டர் நம்ம பேசுவேன், டேய் நான் பேசுனதே நீ பேசுறியா, நீ எனக்கே வேடா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அவர் நிறைய பஞ்ச் டைலாக் வந்து அப்போது சின்ன பஞ்சஸும் நிறைய கொடுத்துருப்பார் அவர். ஸோ நடந்ததுன்னா உங்களுக்கு பெரிய ட்ரீட்டு பிரதர், பெரிய ட்ரீட். அதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்றேன் நான், இல்லை பஃபே வாங்கி கொடுத்துட்றேன் நான். சரி, நான் கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வேணுங்க. சரி, நான் அப்படி இருக்கும்போது இப்போது கவுண்டமணி அண்ணன் நம்ம வந்து ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவருடைய காமெடி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஜான்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய காமெடியன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போது விவேக் சாராக இருக்கட்டும், வடிவேல் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போது விவேக் சார் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் காமெடியில் வந்து கருத்து ஒன்று இருக்கும்ப்பா, சோசியலுக்கான ஒரு கருத்து ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசப்பட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது இதை நான் அப்போயே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் வந்து கவுண்டமணி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நம்ம ரொம்ப நோட் பண்ணி பார்த்தோம்னா தான் அந்த காமெடிக்குள்ளே இருக்க கருத்தே வந்து நமக்கு புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துலையும் த்ரூ அவுட்டாக பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு. ஆப்வியஸாக நீங்கள் படம் அந்த ரெஸ்பான்ஸோடு பார்த்துட்டு இருக்கீங்க, ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த படத்தை? ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டமணி சார் வந்து கருத்து சொல்லணுமேன்னு சொல்ல மாட்டார். கருத்து அவருடைய டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கருத்துன்ற மாதிரிலாம் இருக்காது. அது நம்மளாக போய் உள்ளே போய் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தான் அது கருத்தாக தெரியும். நிறைய விஷயங்கள் போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருப்பார். அப்புறம் அந்த பிகினிங் எண்டு வரைக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருப்பார். யோகி பாபு கிட்ட ஒன்று சொல்லுவார், டப்புன்னு ஒரு பஞ்சு நடிப்பார், பார்த்துருப்பீங்க, ட்ரெயிலே பார்த்துருப்பீங்க. நான் இப்போ இந்த மொட்டை அடிச்சுட்டேன், நான் இந்த எலெக்ஷன் மட்டும் ஜெயிச்சுட்டேன், நான் இப்போ மொட்டை அடிச்சுப்பேன். டேய் இந்த முடி வச்சு தான் கஞ்சி ஊற்றிட்டுருக்கேன், கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் இது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன். அது மாதிரி ஆன் ஸ்பாட் ஏதாவது டைலாக் பேசிட்டுருக்காரு. அது அந்த பொலிட்டிக்கல் செக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய டைலாக்ஸ் நான் சொன்னால் எல்லாம் விரிவில்லைன்னா ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருந்தா நான் மேக்ஸிமம் ஃபீல் பண்ணாமல் இருக்கேன். அவர் வர்ற சீன்ஸ்லாம் நிறைய பஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், நான் நீங்கள் சொல்லனால இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வந்துச்சு.
இப்போ 2K கிட்ஸு அவங்கெல்லாம் வந்து வேற ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு லெஜெண்ட்டு இவர் யாருங்கிறதே வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது இவர் இந்த படத்தில் பண்ணுறாரு, யார் இவர் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த வைப்பை வந்து அண்ணனால் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. அது பயங்கரமாக பண்ணியிருக்காரா? இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட அதுவே ஒரு 10 மில்லியன், அதான் 1 மில்லியன் போயிருக்கு ட்ரெய்லர். கவுண்டமன்ஸ் என்னைக்கு இருந்தார், ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. மேட்டர் ஆஃப் 3 days 4 days வந்து 1 மில்லியன் போயிருக்கு. அப்போ பார்த்துங்க, இப்போது நல்ல படம் கொடுத்தா ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே 2K கிட்ஸ் வந்து மதகஜராஜா வந்து இன்றைக்கி ஹிட் ஆனது எப்படி ஆச்சு? மதகஜராஜா வந்து ஒரு 10 years முன்னாடி வந்து வர வேண்டிய படம். அந்த படம் பழைய படம் ஆக்சுவலாக, அது 10 years முன்னாடி. அந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணி இப்போ வந்த பொங்கல் படங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்ற போது கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்னா அப்போ நீங்கள் எதை சொல்லணும்? அப்போது நீ நல்லா ஜாலியாக காமெடியாக என்டர்டெயின் கொடுங்க. ஆடியன்ஸ் தேவை நினச்சி இப்போது என்னென்ன பதில் என்டர்டெயின்மெண்ட் கொடுங்க. 2.5 மணி நேரம் எனக்கு சிரிக்க வைங்க. நாங்களே அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு எவ்வளோ அல்லோலகப்பட்டு இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அங்கேயும் உட்காந்து அழுதுகிட்டு போனால் கத்தி எடுத்து குத்தி வெட்டி ரத்தம் தீரிட்டு போய் அப்பா டயர்டாகி அவன் இப்போ தேட்டருக்கு உள்ளே போகும்போது அப்படி இப்படி போவான், வெளியே வரும்போது வந்து அப்படியே வருவான். அப்படி என்னடா அப்போ சில பேர் ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் வருவாங்க. எதுக்கு நம்ம தான் வாழ்க்கையே அழுகாமல் நிறைய அழுதுட்டுருக்கேமே. அதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்க்கும்போது எப்படி போனீங்களா? இப்போ நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னா, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இதே மாதிரி தான் போனேன், இதே மாதிரி தான் வரேன். அப்போ பார்த்துங்க, அப்போ இப்போ சில படங்கள் பார்க்கும்போது தலைவலிக்கும் நம்மளுக்கு, ஆட்டோமேட்டிக்காக என்னடா அப்படின்னு இருக்கும். இது அப்படி இல்லை. ஜாலியாக படம் பார்த்து ஜாலியாக 2.5 மணி நேரம். என்ன நீங்கள் என்ன பெரிய கருத்துலாம் கிடையாது. போகிறீங்களா 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணுறாங்களா, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துருங்க, அவ்வளோதான். அதுதான் அந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம், ஜாலியாக பார்க்குற படம் ஒத்தவிட்ட முடியாது. ஓகே, நான் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். தமிழ் சினிமாவில் அந்த காமெடி ஜானர் படங்கள் அப்படின்னு சொல்லி இப்போது நான் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன சீசனுக்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த அந்த வீக்கெண்டாக இருக்கட்டும், இந்த வீக்கெண்டும் காமெடி படங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே பார்க்க முடியுது தமிழ் சினிமாவில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு ஏன்னா அதான் சொல்லுங்க, தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குது. காமெடி இதுதான் வேணும், இதுதான் வேணும். இன்றைக்கி வரைக்கும் இனி வந்து நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மைக்கேல் மேலே காமராஜன் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இப்படி ஒரு 60-70 வாட்டி பார்த்துப்பேன். நான் சொல்கிறது கம்மியாக சொல்லியிருக்கேன். எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போலாம் பார்ப்பேன். அது மாதிரி காமெடி படங்கள் எந்த படம், பாக்கியராஜ் படம்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு காமெடி இருக்கும், நம்ம ஜாலியாக இருக்கும், படம் பார்க்குறதுக்கு போர் அடிக்காது. ஸோ அதனால் இப்போ காமெடி படம் வர்றதுனால நல்ல நல்ல காமெடிகள்லாம் வரும், நல்ல ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ண மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மக்கள் டேஸ்ட் அப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாங்க, காமெடி படங்கள்லாம் வர ஆரம்பிச்சோம். இப்போ ஒத்தோட்டு முத்தையை வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் டோட்டலாக வந்து அடுத்த நிறைய காமெடி படங்கள் வரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி வர்றது நல்லது தானே, நல்ல இப்போ சினிமா ஆரோக்கியமானதாக இருக்கிறது. இல்லை, நீங்கள் ஒரு காமெடி ஜானரோட பிரியர் அப்படிங்கிறனால ஸ்பெஷலைஸ்டாக உங்கள்கிட்ட மட்டும் அந்த கேள்வி கிட்டே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த படங்கள்லாம் வர்றதுன்ற? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா காமெடி தஞ்சி, அதாவது நீங்கள் அழ வைக்கிற ஒருத்தர் ஈஸியாக அழ வச்சிடலாம். ஒருத்தனை கோப்பட வைக்கும்போது ஈஸியாக கோப்பட வச்சிடலாம். ஒருத்தனை சிரிக்க ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களை நான் சிரிக்க வைக்கிறேன்னு நினச்சாலும் நான் ட்ரைனிங் எடுத்து நான் ஏதாவது மூடு பண்ணலாம். பட் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சிரிக்க வைக்கிற ஏரியா வந்து இது மாதிரி கிடைக்கும் போது பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நீங்கள் சிரிக்கும் போது தனியாக நீங்கள் ஏதாவது ஒரு காமெடி வச்சோட அது வெளியே சிரிக்கிறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் தேட்டரில் நீங்கள் இருட்டில் ஃபுல்லாக போட்டு போங்க, இப்படி பார்த்துட்டு படம் போது அப்படின்னு சிரிக்கலாம். அது சிரிச்சவங்க யாரும் நம்மளை பார்க்க போகிறது இல்லைங்க. அப்போ அவன் எங்கே தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எங்கே? தேட்டரில் தான். நீ டிவி பார்க்கும்போது வீட்டில் இப்படி தான் பண்ண முடியும். இப்படிலாம் பண்ணுறது எங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் தான் பண்ணுவான். ஏன்னா அவனை உடச்சி அவனை மீறி அவனாக இருக்கிற இடம் வந்து தேட்டர். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி காமெடி படம் வரும்போது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் இப்போது நிறைய படங்களில் வந்து நம்ம அரசியல் வந்து பார்க்க முடியுது. எல்லா படமே வந்து ஒரு பிட் ஆஃப் அரசியல் வந்து கண்டிப்பாக பேசிடுது. அப்படிங்கும்போது இந்த படம் பேசக்கூடிய அரசியல் வந்து எந்தளவுக்கு முக்கியம்? இப்போ இந்த படத்தில் வந்து கரண்ட் அரசியல் தான் பேசியிருக்காங்க. இப்போ வந்து அன்னப்பறவை இருக்குது. அன்னப்பறவை வந்து நீங்கள் பாலில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தேவையான பாலை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அன்னப்பறவை. அது மாதிரி இதில் வெரைட்டி ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி நடக்கிற அரசியல் யார் இது எல்லாமே டோட்டலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நல்ல அரசியல் நல்ல தலைவர்கள் வர போகிறாங்க. ஏதாவது நீங்கள் ஒரு பஃபே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பஃபே உங்களுக்கு வேண்டியது நீங்கள் பஃபே நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
அதுக்கு எது பெட்டர் நீங்கள் வந்து அதுதான் இன்டேக் அதிகமாக எடுப்பீங்கல்ல, அது மாதிரி தான் பஃபே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த ஒத்தோட்டு முத்தையில். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது தான் எல்லாமே. எடுத்துக்கிட்டா நல்லது எடுத்துகிட்டா நம்ம நல்லது நடக்க போகுது. ஓகேண்ணா, சூப்பராக பேசுனீங்க. இறுதியாக ஒரே ஒரு கொஸ்டின், இந்த படத்தை தேட்டருக்கு பார்க்க வர ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? படத்தோட ஒன்லைன் நீங்கள் இதை எதிர்பார்த்து வரலாம் தாராளமாக. 100% ஆடியன்ஸை பார்த்து சொல்லி 100% நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பார்த்து நினச்சிட்டு வரலாம். இந்த படம் காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு படம் பார்க்கணுன்னு சார் 100% பார்த்துட்டு வரலாம். உங்களை 2.5 மணி நேரம் நீங்கள் உங்களை மறந்து சிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த படத்துக்கு வரலாம். இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. உங்களை வந்து இந்த படம் ஏமாத்தாது. ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இவர் சொன்ன மாதிரி தான் நிறைய காமெடி படங்கள் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த படம், இந்த ஒத்தோட்டு முத்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு மகிழ்விக்க நிறைய காமெடி படங்கள் எடுப்பாங்க, நிறைய நகைச்சுவை படங்கள் எடுப்பாங்க. நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் மறந்து ஜாலியாக படம் பார்த்து தேட்டரில் 2 மணி நேரம் உங்களுடைய ஃபேமிலியோடு உட்காந்து, என்ன தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை வேறு ஏட்ட சண்டையோட அந்த புருஷன் பொண்டாட்டியோடு உட்காந்து தேட்டரில் உட்காந்து சண்டையோடு வந்தீங்கன்னா சண்டை இல்லாமல் நீங்கள் வெளியே போகலாம். காமெடிக்கு நாங்கள் கேரண்டின்னு. காமெடிக்கு நாங்கள் கேரண்டி ஆகும். நீங்கள் சொன்ன ஒரு ஹிண்ட்லேயே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு முக்கியமான ரோலாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. வெயிட் பண்ணி கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டர் ரொம்ப எதிர்பார்க்கணும். அது ஒரு சீன் 2 சீன் தான், ஆனால் நல்லாயிருக்கும் அந்த சீன். இப்போ தான் படம் பார்த்து வரனால நானும் ஒரு நடிகனா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகேண்ணா. இந்த நேரத்தில் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணா கவுண்டமணி அண்ணனுக்கு வந்து ரொம்ப என்னோடய மனமார்ந்த நன்றி. ஸோ அவர் கூட பண்ண எனக்கு வந்து அப்பாவை ஷேர் பண்ணி என்கிட்ட பேசி அவர் கை பிடிச்சலாம் கூட்டிகிட்டு போய் நடந்து போனேன். அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அதனால் அயன் ராகன் தேட்டர் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக சிரிங்க. ஒத்த ஓட்டு முத்தையா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, படம் மாதிரியே இந்த இன்டர்வியூவும் பயங்கர பண்ணால் போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றிண்ணா. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பாபாய். உங்கள் ஆயுஷ் பாலா. பாபாய்.